ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம 10/3/24 மார்ச் மாத அமாவாசை. குலதெய்வத்தின் ஆசியும் பாதுகாப்பும் கிடைக்க, தங்கம் சேர, அடகு வைத்த நகைகளை மீட்க அமாவாசை இருமுடிச்சு உப்பு பரிகாரம். இது 2 பரிகாரங்கள். இந்த 2 பரிகாரங்களையும் நீங்கள் அமாவாசை அன்று செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வத்தின் பாதுகாப்பும் ஆசியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் யாரென்றே தெரியாதவர்கள் கூட இதை செய்யலாம். உங்களது குலதெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். அடுத்தது, இந்த தங்கம் மேலும் மேலும் சேர, அடகு நகைகளை மீட்பதற்கு விரைவிலேயே இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த 2 பரிகாரங்களை பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அன்று இந்த பிரபஞ்சத்தின் அந்த சக்தி மிக அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அமாவாசை அன்று நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு 100 மடங்கு பலனை விரைவிலேயே கொடுக்கும். அதுவும் இந்த கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமாக நிறைய பேர் செய்து பலனடைந்த ஒரு பரிகாரம். உங்களுக்கு கைமேல் பலனை அள்ளி கொடுக்கும். இந்த அமாவாசை நேரம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம். 9ஆம் தேதி, மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலையே ஆரம்பிக்கின்றது அமாவாசை திதி. 6:01க்கு ஆரம்பித்து 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:39 வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கின்றது. நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் அந்த சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை 3:39 வரைக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். முதல்ல நீங்கள் இந்த தங்கத்தை மீட்பதற்காக செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு இந்த ஏற்கனவே நீங்கள் போன மாதம் கட்டி இருந்தீங்கன்னா அந்த துணியை அலசிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். உப்பை கரைத்து விட்டுறணும். இப்போ தான் முதல் முறையாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா வெள்ளை கலரில் மஞ்சள் தண்ணீரில் நனைத்து காய வைத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி கல்லுப்பை உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வேண்டி அந்த மஞ்சள் துணியில் வையுங்க. ஒரு 5 ரூபாய் நாணயம், அந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயமும், ஒரு பச்சை கற்பூர துண்டு ஒன்றும், சின்னதாக ஒரு தங்கம் வைங்க. நான் ஒரு சின்ன அந்த திருகாணி தான் வைத்திருக்கின்றேன். அது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது உடைந்த ஒரு தங்க பொருள் இருந்தால் கூட அதை வைக்கலாம். தங்கம் கிடையாது அப்படின்றவங்க வெள்ளி முத்து, அந்த கொலுசு முத்தை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த முடிச்சை நன்றாக கட்டிவிட்டு நன்றாக கடவுளை வேண்டிக் கொண்டு உங்கள் நிலைவாசலில் இந்த அமாவாசை திதியப்போ நீங்கள் கட்டிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். நிச்சயமாக உங்களது அடகு வைத்த நகைகள் விரைவிலேயே உங்களை தேடி வந்துவிடும். அது நம்ம எத்தனையோ வருடங்களாக வட்டி மட்டுமே கட்டியிருப்போம். இந்த நகையை மீட்கவே முடியாது. தாலி செயினை கூட நிறைய பேர் அடகு வைத்து அதை திருப்ப முடியாத சூழல் இருக்கும். அப்பேற்பட்டவர்கள் இதை மாதந்தோறும் நீங்கள் அமாவாசை திதி என்று செய்து வாருங்கள். விரைவிலேயே உங்களது நகை உங்கள் கைக்கு வந்துவிடும். மேலும் தங்கம் இல்லாதவர்கள் இதை செய்யும் பொழுது தங்கம் உங்களுக்கு மேலும் மேலும் சேரத் தொடங்கும். ஒரு அற்புதமான பரிகாரம். இதில் வைப்பதற்கு தங்கமும் இல்லை, அந்த வெள்ளியும் இல்லைன்றவங்க ஒரு பேப்பரில் சொர்ணம் அப்படின்னு எழுதி நீங்கள் அந்த மூட்டையில் வச்சு கட்டி நீங்கள் நிலைவாசலில் கட்டிடுங்க. அடுத்ததாக குலதெய்வ பரிகாரம். குலதெய்வம் உங்களை காப்பதற்கும் உங்கள் நிலைவாசலில் அமர்ந்து உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் இருப்பதற்கும் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு உதவி செய்யும். இதற்கு ஒரு மஞ்சள் நிற துணி, இதையும் நீங்கள் மாதந்தோறும் செய்து வாருங்கள். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கும் அந்த மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு, ஒரே ஒரு வசம்பு, பச்சை கற்பூரம் சின்னதாக ஒரு பீஸ், இந்த 3 மட்டும் நம்ம வைக்கணும். வேறு எதையுமே நம்ம வைக்க தேவையில்லை. இந்த 3 பொருட்களும் உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் ஈர்த்து கொண்டு உங்கள் நிலைவாசலில் அமரச் செய்யும். அதன் மூலம் அந்த குலதெய்வத்தின் சக்தியால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்போ ஆபத்தோ எதுவுமே ஏற்படாது. அந்த தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் அப்படின்னு சொல்வார்கள். அதே போல் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை வெளி வாசலிலேயே விரட்டி அடித்துவிடும். இந்த வசம்புக்கும் அந்த பச்சை கற்பூரத்திற்கும் கல்லுப்பிற்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது. இதை அந்த கல்லுப்பை கையில் வச்சுட்டு இந்த மூட்டையாக கட்டுவதற்கு முன்பாக நன்றாக உங்கள் குலதெய்வத்தை அந்த பெயரை 9 முறை உச்சரித்து நீங்கள் அந்த கல்லுப்பை இந்த துணியில் வச்சு கட்டணும். கடவுளே, என் குலதெய்வமே, எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும்.
நோய் நொடி இல்லாமல் நானும் எனது குடும்பத்தில் உள்ளவர்களும் சர்வ மங்களத்தையும் பெற வேண்டும், சகல சௌபாக்கியங்களும் பெருக வேண்டும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த முடிச்சை உங்கள் நிலைவாசலில் கட்டிருங்க. இதை குலதெய்வம் யாருன்னு தெரியாதவர்கள் கட்டும் பொழுது முருகப்பெருமானை மனதார வணங்கி விரைவிலேயே என் குலதெய்வத்தின் பெயர் எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை செய்யும் பொழுது சீக்கிரமே எப்படியாவது ஒரு தகவல் உங்கள் குலதெய்வத்திடமிருந்து உங்களுக்கு வந்துவிடும். அவங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாட்டாலும் பரவாயில்ல, அந்த நிலைவாசலில் உங்கள் குலதெய்வம் இருந்து உங்களை காக்கும். இது ஒரு அற்புதமான பரிகாரம், செய்து பாருங்கள். இந்த வீட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றமே இல்லாமல் வாழ்வே ஒரு மாதிரி இருக்குது, இருள் சூழ்ந்தது மாதிரி இருக்குது அப்படின்றவங்க இதை நீங்கள் மாதந்தோறும் அமாவாசை திதி என்று செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டில் அந்த நிம்மதி மீண்டும் பிறக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். எந்த விதமான ஆபத்தோ, கண் திருஷ்டி, போட்டி, பொறாமைகள், அடுத்தவர்களால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும். மேலும் தங்கத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்கும். அடகு வைத்த நகை அல்லது புதிதாக தங்கம் வாங்க அந்த யோகம் உங்களுக்கு வந்துவிடும். இந்த 2 பரிகாரங்களுமே சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். அதுவும் அமாவாசை திதி என்று செய்யும் பொழுது மிகவும் சக்தியோடு உங்களுக்கு பலனளிக்கும். செய்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.